வணக்கம் என் அன்பு மக்களே. இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காய வடகம். வெயில் நல்லா சுல்லுன்னு அடிக்குது, வெங்காய விலையும் நல்லா குறைஞ்சிச்சு. இந்த டைம் தான் நம்ம வடகம் போட்டு எடுத்து வைக்கிறது சூட்டபுளான டைம். ஓகே, இப்போ நான் 1 கிலோ வெங்காயம் வாங்கியிருக்கிறேன். தொலியெல்லாம் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். இந்த 1 கிலோ வெங்காயத்தையும் உரித்து கட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நாள் முழுசாக ஆயிடுச்சு. ஆனால் உரிச்சிட்டு நான் ஒரு சாப்பரில் போட்டு ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 1 கிலோ வெங்காயத்தையும் ஒரு 5 நிமிஷத்தில் கட் பண்ணி எடுத்துட்டேன். எல்லா வெங்காயத்தையும் நறுக்கி முடிச்சிட்டேன். இனிமேல் நமக்கு தேவையான உளுந்தை ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு சின்ன உலக்கில் 3 உலக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். 3 உலக்கு உளுந்து, ஒரு அரை உலக்கு மட்டும் அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த சின்ன உலக்கில் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன். நான் எப்போவுமே வெங்காய வடகம் இந்த டைப்பில் தான் செய்கிறது. ஸோ அதே டைப்பை இப்போ நான் காண்பிக்கிறேன். இனிமேல் வேக வச்ச அந்த உளுந்தை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு உரப்புக்கு தக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கல் உப்பு தான் ஆட் பண்ணுறேன். ஆனால் வெந்தயம் மட்டும் நிறைய சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த வடகத்துக்கு வெந்தயம் தான் நிறைய சேர்க்க அந்த வடகம் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நிறைய சேர்த்து கொஞ்சம் கசக்கும், சிலருக்கு பிடிக்காது, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ உளுந்தையும் வெங்காயத்தையும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்தாச்சு. அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காயமும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை மறுபடியும் நல்லா பிசைஞ்சிடலாம். இனிமேல் அதில் உப்பு உரப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு ட்ரேயில் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். பாருங்கள், ட்ரேயில் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சாச்சு. இனிமேல் இதை கொண்டு போய் வெயிலில் வச்சிட வேண்டியதான். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு நாள் காஞ்சதுக்கப்புறம் அந்த வடகத்தை மறுபடியும் திருப்பி போடணும். ஏன்னா சில நேரம் உள்ளே காயாமல் இருக்கும், வெளியே நல்லா காஞ்சிருக்கும், உள்ளே காயாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா சுல்லுன்னு வெயில் அடிக்கி அதில் கொண்டே வச்சாச்சு. நல்லா காயட்டும். வடகம் எல்லாத்தையும் 2 நாள் வெயிலில் வச்சாச்சு. மேலே எல்லாம் நல்லா காஞ்சிட்டு, இனிமேல் உள்ள போர்ஷன் காயணும். அதனால் எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் திருப்பி போடுறேன். இனிமேல் எல்லாத்தையும் ஒரே ட்ரேயில் போட்டு இன்னும் ஒரு நாள் வெயிலில் வச்சிடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. நீ ஒரே ஒரு நாள் வெயிலில் வச்சா போதும். 3 நாள் வெயிலில் வச்சதுனால வடகம் நல்லா காஞ்சிச்சு. இனிமேல் இந்த கண்டெய்னரில் அந்த வடகத்தை நான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண போகிறேன். வெயிலில் காய வச்சு எடுக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு இந்த வடகத்தை வச்சுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான வடகம். இனிமேல் இதிலேருந்து கொஞ்சம் வடகத்தை எடுத்து நான் பொரித்து காட்டுறேன். பாருங்கள், ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுலாம். இந்த எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வடகத்தை நான் போடுறேன். ஏன்னா கொதிக்கிற எண்ணெயில் போட்டால் இந்த வடகம் ஃபுல்லாக வெங்காயம் நிறைய இருக்கிறதுனால டக்குன்னு கருகிடும். சிம்மில் வச்சதுக்கப்புறம் வடகத்தை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் லேசாக திருப்பி விடுறேன். அவ்வளோதான். கரெக்டாக பொரிக்கலைன்னா அது ஒன் சைடு மட்டும் கருப்பாக கருகிரும், இன்னொரு சைடு வேகாமல் இருக்கும். பாருங்கள், வடகத்தை பொரிச்சாச்சு. அவ்வளோதான், என்னோடய டேஸ்டி வெங்காய வடகம் ரெடி. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச்.